மழை பெய்யும்போது வந்தியானா உன் ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே இருக்காது, நீ அப்படி நடந்து போகணும். அப்படி தான் இருக்கும், இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். நல்ல வெயில் அடிக்க கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. இதில் கொசு தொல்லை, அவ்வளோ தொல்லை. சுகாதார வசதியும் இல்லாமல் தான் ஓடிக்கிட்டுருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கே தெரியலையா. ஏதோ இப்போ மாதிரி வர்றவங்க பார்க்குறவங்க இதெல்லாம் என்ன தான் செய்ய போகிறீங்க, நல்லது செய்யுங்கன்னு எந்த மகராசி மனசுலையாவது இறங்கி பேச மாட்டாங்களா, நமக்காக பேச மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் மக்களோட ஏக்கமே. இல்லை, இது எப்படின்னா எல்லாமே பத்திர பதிவு மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க பையர்ஸ் கிட்டேருந்து நெக்ஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க. சில பையர்ஸ் நிறைய பயப்படுறாங்க. ஸோ வந்தால் திரும்ப யாராவது எடுத்துப்பாங்க, இருக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்க முடியும், காலி பண்ண சொன்னால் போயிடணுன்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த லேண்டுக்கும் ரொம்ப ரேட்டெல்லாம் இருக்கு. இங்கே முன்னாடி இருக்க லேண்டெல்லாம் க்ரோஸில் போகும், இங்கே லேக்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கம்மியாக தான் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பட்டா இல்லாதனால எல்லோரும் பயப்படுறாங்க. பேசுறது மூலயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயந்தாங்க. குறிப்பாக தேர்தல் நெருங்க அவங்களுக்குள்ள பயம் இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் எங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட்டை எல்லாம் மெதுவாக சொல்லிங்கிறாங்க. நாங்கள் ஒரு கோரிக்கை போல் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு என்னன்னா கவர்மெண்ட்டு ரேட்டு, அது என்ன ரேட்டோ அந்த ரேட்டை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். இது மேலே வர்றது, பேட்டி எடுக்கிறது, இதில் நெட்டில் போட்டுக்கிட்டு பார்க்குறோம். மதியம் எல்லாம் உலகமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கிறாங்க. சைலண்ட்டாக நின்று போச்சு, அந்த பேச்சு முச்சும் காணோம். ரகசியமாக என்ன முடிவு ரெடி பண்ணுறாங்களா, தேர்தல் வேறு இருக்க நடுவில், அதனால் கம்முன்னு இருக்காங்களா, முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன பதிலுங்கிறத நாள் நெருங்க பயமாக இருக்குது. தேர்தல் முடிஞ்சோன்னா நம்மளை தூக்கி எங்கேயும் எதனா ஒரு இடம் கொடுத்து ஒரு அவசியம் பிடிக்கணும், அப்படிலாம் எதுவும் சொல்லலைப்பா, அப்படின்னு நீங்கள் இருந்த வரைக்கும் இருந்தீங்க போங்கங்கிறது மாதிரி தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க.